திருச்சிற்றம்பலம். பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே, பற்று நான் பற்றினேன் கண்டாய். சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெரும் துறையுரை சிவனே, ஆரொடு நோகேன் யார்க்கு எடுத்து உரைக்கேன். ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலையில் வாழ்க்கினேன் கண்டாய். வருகவென்று அருள் புரியாயே. திருச்சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கினிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான இனிய பொழுதாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து நாம் இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான பிளவ வருஷம் வைகாசி மாதம் 23ஆம் நாள், ஆங்கிலத்திற்கு 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் திகதி, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்திலே ஏகாதசி திதியானது காலை 6:20 வரை காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து துவாதசி திதி. நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் இன்று பின் இரவு 2:27 வரை இருக்கின்றது. சுப நேரமானது 8:59 தொடக்கம் 10:34 வரை காணப்படுகின்றது. அதுபோல் ராகு காலமானது 4:53 தொடக்கம் 6:27 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே யமகண்டமானது 12 மணி தொடக்கம் 1:30 வரை காணப்படுகின்றது. இங்கு நாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேர கணிப்பீடானது இலங்கை இந்திய நேர கணிப்பீடாக்கு அமைவானது என்பதை பதிவு செய்து கொண்டு தொடர்ந்து உங்களுடைய 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேசராசி. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான மகிழ்ச்சிகரமான ஒரு தெளிவான நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் மிகவும் நிதானமாக செயற்படுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறந்ததாக காணப்படுகின்றது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் சில சிரமங்களையும் கஷ்டங்களையும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதன் காரணமாக நீங்கள் ஆன்மீக சிந்தனையுடன் இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை நீங்கள் நகர்த்தினால் அது உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். இன்றைய பொழுதிலே நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அன்பு பாசம் என்பன நிறைந்த தினமாக, அதாவது உங்கள் மேல் பலரும் அன்புடனும் பாசத்துடனும் பழங்குகின்ற ஒரு நாளாகவும், நீங்களும் மற்றவர்களுக்கு இந்த அன்பின் நிமித்தம் பலவிதமான பல்வேறு வகையான உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு உதவும் மனப்பான்மை உடையவர்களாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நற்செயல்கள் பல செய்கின்ற தினமாக அமைந்துள்ளது. நீங்களாகவே சிந்தித்து ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் பல நல்ல செயல்களை செய்வீர்கள். அதன் காரணமாக உங்களுக்கு வாழ்க்கையிலே நன்மை விரைந்து நடைபெறுகின்ற அல்லது கைகூடுகின்ற ஒரு தினமாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்களும் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அன்பும் பாராட்டு கௌரவம் என்பன கிடைக்கின்ற தினமாக காணப்படுகின்றது. உங்களுடைய செயல்களுக்குரிய அங்கீகாரமாக கௌரவங்களும் போற்றுதல்களும் கிடைக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. இன்றைய தினத்திலே நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும்
ஒரு வெற்றிகரமான, மகிழ்ச்சிகரமான, இன்பகரமான நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு அது இலகுவிலே வெற்றியாக கைகூடுகின்ற அமைகின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே சில சஞ்சலம், சலனம், கவலை என்பன ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகவே நீங்களும் இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனையுடன், இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை நீங்கள் நகர்த்த வேண்டியது கட்டாயமானதாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தினை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஆர்வம் மிக்க ஒரு தினமாக காணப்படுகின்றது. அதாவது நல்ல செயல்களை ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் விரைந்து செயற்படுகின்ற ஒரு தன்மை இன்று உங்களிடம் காணப்படும். இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக வழிபாடு செய்தது சிறந்தது. தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான, சுகமான தினமாகும். இன்றைய தினத்திலே நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு நலம் அதிகரித்த அல்லது நன்மையான நாளாக இன்று உங்களுக்கு காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இதுவரை செய்திருக்கக்கூடிய பல விடயங்களுடைய நன்மையான நிறைவு முடிவுகளை இன்று பெற்றுக்கொள்வீர்கள் அல்லது பார்ப்பீர்கள். இன்றைய தினத்திலே நீங்கள் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் செயற்படுவீர்கள். அதாவது இதனை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், அதுபோலவே இது எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே, அதாவது பிரியாசை என்று சொல்வோம், அந்த வகையிலே நீங்கள் செயற்படுவீர்கள். அந்த செயல்பாட்டின் காரணமாக உங்களுக்கு நன்மையான விடயங்கள் விரைந்து கைகூடுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்களும் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு கீர்த்தி மிக்க சிறப்பான தினமாகும். ஒரு கௌரவங்கள் மற்றவர்களால் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தை நீங்களும் சிவ வழிபாட்டுடன் விநாயக வழிபாடு செய்வது சிறந்த பலனை உங்களுக்கு தந்துவிடும். இவ்வாறு உங்கள் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினமும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சிறு வாழ்வியல் சிந்தனையை பார்க்கலாம். எமது வாழ்க்கைக்கு நம்பிக்கை எவ்வளவு தூரம் அவசியமோ அதுபோலவே அறிவும் அவசியம். அறிவு என்பது பல்வகைப்பட்டது. கல்வி அறிவு, ஆன்மீக அறிவு என பல வகையில் நாம் அதனை நோக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் அறிவுபூர்வமாக உங்களுக்கு வாய்த்திருக்கக்கூடிய அதுபோலவே நம்பிக்கையும் அவசியமான ஒன்று. ஆனாலும் நம்பிக்கையே அதிகமாக வேண்டும் ஒவ்வொரு செயலும் என்பது எமது பதிவாக காணப்படுகின்றது. அறிவுபூர்வமாக நாம் பல வெற்றிகளை சந்தித்து இருப்போம். சிலதில் தாமதங்கள் அல்லது தேக்க நிலை ஏற்பட்டாலும் அதனை நிவர்த்தி செய்யக்கூடியது எங்களுடைய நம்பிக்கை. அதாவது அறிவிலே சில தேக்கங்கள் ஏற்பட்டால் கூட அதனை எங்களுடைய நம்பிக்கையினால் அதை நிவர்த்தி செய்து மேலும் ஒரு நல்லொரு நிலையை அடையலாம், அதாவது பூர்த்தி நிலையை அடையலாம். ஆகவே அறிவின் தேவை, அதுபோல் நம்பிக்கையின் தேவை. எந்த ஒரு விடயத்திலும் அதீதமான இறுக்கமான எங்களால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக வேண்டும். ஆகவே அந்த நம்பிக்கையை உடையவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை இந்த தற்காலத்திற்கும் பொருத்தமான ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த கொடிய வைரஸ் தாக்கத்திலே இருந்து நாம் ஒவ்வொருவரும் தாக்கத்திலே இருந்து மீள்வதுடன் எமது நாட்டையும் மக்களையும் உலக மக்களையும் காப்பாற்றலாம், எங்களால் முடியும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நம்பிக்கையுடன் உரிய நடைமுறைகளை நாம் பின்பற்றுவோம், இறை பிரார்த்தனை செய்வோம், நம்பிக்கையை வெல்லும். இதனை உங்களுக்கு இன்றைய சிந்தனையாக பதிவு செய்து கொண்டு
உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான சுபீட்சகரமான பொழுதாக அமைய வேண்டும் என மீண்டும் ஒரு தடவை இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.